இன்னைக்கு நம்ம சாப்டர் 7ஓட இன்ட்ரடக்ஷன் பார்க்குறோம். கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. ஸ்டடி ஆஃப் ஜியோமெட்ரி யூசிங் கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ். கோஆர்டினேட்ஸ்ங்கிறது ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ். செட் ஆஃப் வேல்யூஸ்னா ரெண்டு வேல்யூஸ் இருக்கும். செட் ஆஃப் வேல்யூஸ் which helps us to show the exact position of a point in coordinate plane. So பாயிண்ட் எங்கே இருக்குன்னு நம்ம எக்ஸாக்டாக லொக்கேட் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு பாயிண்ட் செட் ஆஃப் வேல்யூஸ் தேவைப்படும். ஸோ அந்த செட் ஆஃப் வேல்யூஸ் தான் கோஆர்டினேட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த கோஆர்டினேட்ஸில் ஒரு வேல்யூ எக்ஸுக்கு இருக்கும், இன்னொரு வேல்யூ ஒய்யோட வேல்யூவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா, கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா அது ஈஸியாக இருக்கும். ஒரு பாயிண்ட்டை வந்து ஈஸியாக லொக்கேட் பண்ணுறதுக்கு இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் தேவைப்படுது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து எப்போவுமே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தேவைப்படும். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு இடத்துல நிற்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கோ யாருக்காவது ஒருத்தருக்கு அப்படின்னா நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் சொல்லுவோம். நான் இந்த கடைக்கு பக்கத்தில் நிற்கிறேன், இந்த இடத்துல இந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து இங்கே என்ன சொல்கிறோன்னா நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ்ன்னு சொல்கிறோம். இங்கே எக்ஸ் பொசிஷனை ஒரு பிளேனில் நம்ம லொக்கேட் பண்ணணும்னா அதுக்கு வந்து நமக்கு கோஆர்டினேட் ஆக்சஸ் தேவைப்படும். அந்த கோஆர்டினேட் ஆக்சஸ் தான் நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ எவ்ரி பாயிண்ட் ஹேஸ் டூ கோஆர்டினேட்ஸ். இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் வந்து ரெண்டு கோஆர்டினேட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து எக்ஸ் கோஆர்டினேட் அப்சிஸா அண்ட் ஒய் கோஆர்டினேட் இஸ் கால்ட் ஆர்டினேட். ஸோ நம்ம எக்ஸ் கோஆர்டினேட்டை அப்சிஸான்னு சொல்லுவோம், ஒய் கோஆர்டினேட்டை ஆர்டினேட்டுன்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம இந்த கார்ட்டீசியன் பிளேன், இது நமக்கு எக்ஸ் ஆக்சஸ், இது வந்து ஒய் ஆக்சஸ். நமக்கு ரெண்டு கோஆர்டினேட் ஆக்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த பிளேனில் நான் ஒரு பாயிண்ட்டை லொக்கேட் பண்ணணும். ஒரு பாயிண்ட்டோட பொசிஷன் எனக்கு வேணும். இது வந்து 0. இப்போ இந்த இடத்துல நான் வந்து லொக்கேட் பண்ணுறேன். இங்கே ஒரு பாயிண்ட் ஏ இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் ஏவோட பொசிஷன் வந்து எனக்கு என்ன தெரியணும்னா இந்த பாயிண்ட்டோட பொசிஷன் வேணும். ஸோ அப்போ எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த பாயிண்ட் எங்கே இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் 2. இப்போ எக்ஸில் அண்ட் ஒய்யோட கோஆர்டினேட் 1, 2,1 இருக்குது. ஸோ ஏங்கிறது ஒரு பாயிண்ட், இதோட லொக்கேட் பண்ணணும். இதோட கோஆர்டினேட்ஸ் வந்து 2,1. இங்கே 2ங்கிறது எக்ஸோட வேல்யூ, ஒய்ங்க 1ங்கிறது ஒய்யோட கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட்டோட வேல்யூ. இப்போது இந்த எக்ஸ் கோஆர்டினேட் வந்து எப்போவுமே ஒய் ஆக்சஸ்லேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருக்கும். சப்போஸ் இங்கே பாருங்கள், இங்கே 2 இருக்குது. ஸோ இந்த 2 வந்து ஒய் ஆக்சஸ்லேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் தான் 2. So the distance of a point from y-axis is called x coordinate. So similarly, இந்த y coordinate வந்து x axisலேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ நமக்கு இது x axis இல்லையா, இந்த இது வந்து x axis. இப்போ இந்த y coordinate வந்து x axisலேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருக்கும். The distance of a point from x axis is called y coordinate or ordinate. சப்போஸ் நான் இங்கே ஒரு பாயிண்ட்டை லொக்கேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நான் ஒரு பாயிண்ட்டை லொக்கேட் பண்ணுறேன், பாயிண்ட் பி இருக்குது. ஸோ இதோட எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸ் என்னவாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் எழுதணும், அப்புறம் தான் ஒய் கோஆர்டினேட் எழுதுவோம். இங்கே பாருங்கள், இது வந்து இங்கே என்ன இருக்குது, இங்கே -1 இருக்குது. எக்ஸ் கோஆர்டினேட் வந்து -1 இருக்குது அண்ட் ஒய்யோட வேல்யூவும் இங்கே 1 இருக்குது. எக்ஸோட வேல்யூ -1 அண்ட் ஒய்யோட வேல்யூ +1. அப்போ பாயிண்ட் பியோட கோஆர்டினேட்ஸ் வந்து -1,1. ஸோ இப்படி தான் நம்ம ஒரு கார்ட்டீசியன் பிளேனில் ஒரு பாயிண்ட் வந்து லொக்கேட் பண்ணுவோம். இப்போது எங்கிட்ட ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்குது, ஏ அண்ட் பி. இந்த ஏ அண்ட் பி இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எனக்கு வேணும். இந்த ரெண்டுத்துக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பாயிண்ட்டை லொக்கேட் பண்ணுறது பார்த்தோம். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் உள்ள நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து d = x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. இப்போது இதுக்கு வந்து நமக்கு ரெண்டு செட் ஆஃப் வேல்யூஸ் வேணும். இப்போது எங்கிட்ட ஏவோட கோஆர்டினேட்ஸ் வந்து 2,1 இருக்குது, பியோட கோஆர்டினேட்ஸ் -1,1 இருக்குது. இப்போது எங்கிட்ட ரெண்டு செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு செட் ஆஃப் வேல்யூ நான் எப்படி எடுத்துக்குவோன்னா x1, y1 எடுத்துக்குவோம்.
செகண்ட் செட் ஆஃப் வேல்யூ x2, y2. ஏன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது x கோஆர்டினேட்டோட வேல்யூ, செகண்ட் இருக்கிறது y கோஆர்டினேட்டோட வேல்யூ. அதனால இதை நான் x1 y1 x2 y2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நான் கால்குலேட் பண்ணணும்னா அதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆரிஜின். இப்போ ஆரிஜின்லேருந்து இப்போ இங்கே நான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் சி இருக்குது. இந்த சியோட கோஆர்டினேட்ஸ் என்னவாக இருக்கும்? எக்ஸோட வேல்யூ இங்கே +1 இருக்குது, ஒய்யோடது மைனஸ் இருக்குது. ஏன்னா இந்த ஒய் வந்து நெகட்டிவ் மைனஸ் ஒய் ஆக்சஸில் இருக்குது. இப்போ சியோட கோஆர்டினேட்ஸ் 1, -1. இப்போ இது வந்து ஆரிஜினோட கோஆர்டினேட்ஸ் 0, 0 தான். எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கும், ஒய்யும் 0வாக இருக்கும். இப்போ இங்கேருந்து எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் வேணும். ஆரிஜின்லேருந்து பாயிண்ட் சி வரைக்கும் எனக்கு டிஸ்டன்ஸ் வேணும். அப்போது நம்ம என்ன எடுத்துக்கணும்? நமக்கு இருக்க கோஆர்டினேட்ஸ் 0, 0 ஆரிஜின் அண்டு சியோட 1, -1. இப்போ இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். x² + y². டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆரிஜின். எப்பயுமே ஆரிஜின்லேருந்து ஒரு பாயிண்ட்குள்ளே டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும்னா x² + y². இந்த ஃபார்முலா நம்ம யூஸ். நெக்ஸ்ட்டு செக்ஷன் ஃபார்முலா. ஸோ செக்ஷன் ஃபார்முலானா என்னென்னா, இப்போ எங்கிட்ட ஒரு கார்ட்டீசியன் பிளேன் இருக்குது. ஸோ இதில் 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. பாயிண்ட் ஏ அண்ட் பி. 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ இதோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும். இப்போ பாயிண்ட் ஏவோட கோஆர்டினேட்ஸ் x1 1, y1 நான் வச்சுக்கிறேன். பியோட கோஆர்டினேட்ஸ் x2 y2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ நமக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரியும். இதுக்கு நடுவில் இருக்குது இதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க. இப்போ சப்போஸ் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது பி. இப்போ இந்த 2 பாயிண்ட்க்கும் நடுவில் ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ இந்த சென்டரில் இருக்க இந்த பாயிண்ட்டு இந்த லைனை வந்து m1 m2 இந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணும். இதோட ஃபார்முலா வந்து m1 x2 + m2 x1 டிவைட் பை m1 + m2 அண்ட் m1 y2 + m2 y1 பை m1 + m2. இங்கே m1 m2ங்கிறது ரேஷியோ. சம்டைம்ஸ் இந்த ரேஷியோஸ் கொடுப்பாங்க, இல்லைனா இந்த ரேஷியோஸ் கொடுத்துட்டு நம்ம இந்த பாயிண்ட்ஸ் A and B, the point P, நம்ம இது x, y வச்சுக்கலாம். Divides the point AB in the ratio m1:m2. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா PA divide by PB. ஸோ PA divide by PB equal to எந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணோம்? m1:m2ங்கிற ரேஷியோவில் டிவைட் பண்ணோம்.